சண்டே வந்துட்டாலே போதும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த நான்வெஜ் எடுத்தோம்னா அதை நல்லா நாக்குக்கு ருசியாக சுவையாக செஞ்சு சாப்பிட்றணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு அந்த சண்டேவே எங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு விளங்காமையே போயிடுச்சு. எப்பயுமே வந்து மீன் எடுத்தாலே கொஞ்சம் வாயில் வைக்கிற மாதிரியாவது மீன் குழம்பு வைப்பேன். இந்த வாரம் சுத்தமாகவே வந்து விளங்கலை. அதுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எங்கள் மீன் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, நாய் மீன் குழம்பு வைக்க தெரியலன்னா எப்படி சமாளிக்குதுன்னு பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த ஹோட்டல்லாம் வந்து கொடுப்பாங்க பார்த்திங்களா, நல்லா தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு. ஆனால் அந்த மீனோட வாடையோட குழம்பு வைப்பாங்க, அட்டகாசமாக இருக்கும். அந்த குழம்பு தான் நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன், ஆனால் விளங்கவே மாட்டேங்குது எனக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வைக்க தெரியும், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வைப்பாங்க அப்படின்னா அதோட துல்லியமான அளவுகளோட தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அந்த இதை போக்குறதுக்காக தான் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் எடுத்து சிக்கன் டிக்கா, வெங்காய மிளகா சிக்கன் கிரேவிலாம் எடுத்து ஜமாயிச்சிட்டேன். அதுலேயும் இந்த சிக்கன் டிக்கா வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட். அதை சாப்பிட்டதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த ரெசிபி மட்டும் வர மாட்டேங்குதுப்பா அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெசிபி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.